15 வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாரு? புது சிருஷ்டியே காரியம். இதான் டைட்டில், புதிய சிருஷ்டியே காரியம், புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் சபைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறார். அதாவது இந்த கலாத்தியர் சபைக்கு இயேசுவுடைய கிருபை, தேவனுடைய மகத்துவம், அவர் என்ன செய்திருக்கிறார், சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு சொந்தமாக இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை அந்த ஜனங்களுக்கு போதித்து, ஜனங்கள் அற்புதமாக அந்த சபையில நடக்கிறார்கள். ஜனங்கள் விசுவாசிகள் எல்லாம் அற்புதமாக அந்த மந்தை ஆடுகள் மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இடையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நூதனமான முறையில யூதர்கள் உபதேசத்தை, துருபதேசத்தை திணிக்கிறார்கள். துருபதேசம் சொல்றதோட பழைய ஏற்பாட்டு காரியத்தை தப்பான விதத்துல அவங்க கனெக்ட் பண்றாங்க. அதாவது யூதர்களுக்கு எல்லாம் விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது இல்லையா? ஆபிரகாம் முதல் ஆரம்பித்து பிறகு எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அப்பதான் அவங்க யூதர்கள். நீங்கள் யூதா ஒரு கன்வெர்ட் ஆகணும். இப்ப ஒரு மதத்துக்கு நீங்க மாறணும்னா சில வழிமுறைகள் இருக்கிறது இல்லையா? கிறிஸ்தவத்துக்கு வரணும்னா சில காரியம் செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கு போகணும்னா நீங்க அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகணும். அந்த மாதிரி ஆவனாதான் அவங்களை என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப நீங்க யூதன் ஆக வேண்டும் என்றால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஒரு முறைமை அங்க இருந்தது. இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்காங்க. விருத்த சேதனம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சபையில பாத்தீங்கன்னா உபதேசங்கள், கிறிஸ்துவின் உபதேசங்கள் பரவலா இருந்தது. கிறிஸ்துவின் உபதேசம் எல்லாரும் கேட்ட அற்புதமான அந்த கிருபை, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குறித்து கேட்ட சபை அது. நடுவில் இடையில யூதர்கள் விருத்த சேதனம் செய்யணும்ட்டார். யாருக்கு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, புறஜாதி. புறஜாதி என்றால் ஏதோ கெட்ட வார்த்தை கிடையாது. புறஜாதி என்பது யூதர் அல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் ஒரு புற மக்கள். ஏனென்றால் அந்த காலத்துல வெறும் யூதர்கள் மாத்திரம் இல்ல, அங்க கிரேக்கியர்கள் இருந்தார்கள், கிரேக்க வார்த்தை பேசுறவர்கள் இருந்தார்கள், லத்தீன் பேசுற ரோமாபுரி மக்கள் இருந்தார்கள், எபிரேயர் பேசுற மாலி பேசுற யூதர்களும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனா அது வர்த்தக நிறைந்த ஒரு இடமா இருக்கிறதுனால அநேக ஜாதிகள், அநேக மக்கள் அங்க இருந்ததுனால, அதனால்தான் பாருங்க புறஜாதிகள். புறஜாதினா யூதர் அல்லாதவர்கள், அவர் யாரா புற மக்கள். அப்ப புறஜாதிகளாக, அதாவது யூதர் அல்லாதவர்கள் நீங்களும் என்ன செய்யணும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும். நீங்களும் விருத்த சேதனை செய்யணும்னு அந்த ஜனங்களுக்கு உபதேசத்தை யூதர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப உபதேசம் பாத்தீங்கன்னா அற்புதமா போயிட்டு இருக்குது, அற்புதமான காரியம் போயிட்டு இருக்கும்போது நடுவுல இடையில தப்பான ஒரு போதனை போதிச்சிட்டாங்க. ஜனங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இல்லையா? தடுமாற்றம் ஆயிடுச்சு. ஜனங்களுக்கு என்னதான் உபதேசம், என்ன நம்புறது, நம்ம விருத்த சேதனை செய்யணுமா இல்ல விருத்த சேதனை நம்ம செய்யலாமா, என்ன இது குழப்பம் ஆயிடுச்சு.